ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு உங்க கையில இருந்தாலே போதும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பண யோகத்தை நீங்க பெற முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொள்ளு வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்துல மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இதுல நம்மள பல பேர் அறியாத 28வது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். அதிசக்தி வாய்ந்த இந்த 24 நிமிஷ அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது. நம்மள பல பேரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது என் வாழ்க்கையில் நடந்துராதாங்கிற மாதிரி பல நாட்களா காத்துக்கிட்டு இருப்போம். பல நாட்களா இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு நல்லது கூட நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஏக்கம் நிறைய பேர் இருந்து வந்துட்டு இருக்கு. அப்படி வருத்தப்படக்கூடிய நபர்லாம் இருந்தீங்கன்னா இனி அந்த உங்களுக்கு வருத்தம் வேண்டாம். நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த 24 நிமிஷம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்துல இறைவனை நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க தலையெழுத்தே மாறும். உங்க மனசுல நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை இறைவன் கிட்ட இந்த 24 நிமிஷம் சொல்லி பாருங்க. அசுர வேகத்துல இறைவன் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். இந்த 24 நிமிஷத்துக்கு பெயர் தான் அபிஜித் நட்சத்திரம். இதுக்கு பின்னால அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த மர்மம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பரமாத்மா தன்னோட மயில் இறகுல மறைச்சு வச்சிருக்கக்கூடிய நேரம் தான் அது. அந்த ரகசியம் அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஆனா அந்த நேரத்தை நம்மளால பயன்படுத்திக்கவும் முடியும். இந்த நேரத்துல நாம என்ன வரன்னு கேட்கிறோமோ அது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட முக்கியமான ஒரு சக்தி. அதை யாரும் தவறா பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு அனுப்பாம தன்னோட மயிலிறகுல மறைச்சு வச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. பல ஜோதிட சாஸ்திர நிபுணர்களும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி எக்கச்சக்கமான மகிமைகளை மாதம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய 12 மாதங்கள்ல ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். பொதுவாக ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம 24 மணி நேரங்கள் கணக்கில் எடுத்துப்போம். இன்னொரு பக்கம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஜூன் 15ஆம் தேதி இந்த மாதம் ஆனி மாதம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த அபிஜித் நட்சத்திரம் நள்ளிரவுல வந்திருக்கிறதா நிறைய பேருக்கு பிரச்சனையே. காரணம் போன மாசம் மே மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் மாலை ஒரு 6:40 மணிக்கு மேல வந்ததால எல்லோரும் வழிபடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் இருந்துச்சு. ஆனா ஜூன் 15ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் நள்ளிரவு, அதாவது இரவு 12:09 ஆரம்பிச்சு இரவு 12:33 வரைக்கும் இருக்கு. இந்த 24 நிமிஷங்கள் தான் ஜூன் மாதத்துல வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். என்னால கண் விழித்து இந்த 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இல்லைன்னா இரவு ஒரு 9-10 மணிக்கு தூங்கிட்டு சரியா 12 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து 12:09 12:33 வரை இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல நீங்க வழிபாடும் செய்யலாம். அது உங்க விருப்பம் தான். வேற வழி இல்லை, நாங்கள் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவோம், இல்லை நைட் ஷிஃப்ட்டுக்கு வெளில போயிடுவோம், இல்லை வெளியூரில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய இல்லை அடுத்ததாக வரக்கூடிய ஏதாவது ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரி, இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரம் என்ன கிழமையில வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நள்ளிரவு 12:09 அந்த 12 மணி தாண்டிட்டாலே அது அடுத்த நாள் தான் கணக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி. அதை விட முக்கியம் ஆனி மாதத்தோட முதல் நாள். வைகாசி முடிந்து ஆனி பிறக்கக்கூடிய முதல் நாள்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட முக்கியமானது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமையை யாருக்கு ரொம்ப உரியதுன்னு சொல்லுவாங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் யாருன்னா நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீராத வியாதிகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர். சொல்ல போனா இந்த உலகம் இயங்குவதற்கான மூலாதாரமா இருக்கக்கூடியவர்கள்ல இந்த சூரிய பகவானும் முக்கியமான ஒரு ஆள். கிரகங்கள்லயே ராஜ கிரகன்னு அழைக்கப்படக்கூடியவர் இந்த சூரியன். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல தான் அவர் வலம் வருவாராம். அந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கையை வாரி வழங்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். உங்க ஆபீஸ்ல ஒரு 10 நபர்கள் இருக்காங்க, இல்ல உங்க ஏரியால உங்க பகுதியில் ஒரு 10 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 10 நபர்கள் மத்தியில நீங்களும் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய பகவானை வழிபடலாம். சரி, இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. அதாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மூலப்பொருள். எந்த ஒரு வழிபாட்டு முறை தாந்திரிக முறையா இருந்தாலும் அதுக்கு நீங்க சில புலப்பொருட்களை பயன்படுத்த போறீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தான் கொள்ளு. நாம ஏன் இந்த இடத்துல கொள்ளை பயன்படுத்துறோம் அப்படின்னா நவகிரகங்கள்ல கேது பகவான் ஒரு முக்கியமான ஒரு நபர். இவரை சாந்தப்படுத்தி கடன் பிரச்சனை நம்ம மீள முடியுமா.
கடன் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய கேது பகவான் நம்ம ஜாதகத்திலேயோ இல்ல நம்ம குடும்பத்துக்குரிய யாரோ நபர்களை ஜாதகத்துல உட்கார்ந்து நம்ம ஆட்டி படைச்சுக்கிட்டு இருப்பாரு. எதிர்பாராத நேரத்தை சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரத்தை நம்ம மேல எரியக்கூடிய கேது பகவானுக்குரிய தானியம் என்ன தெரியுமா? கொள்ளுதான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அடிக்கடி இந்த கொள்ளு தானியத்தை சேர்த்து சமைத்து வந்தால் கேது பகவான் நமக்கு வழி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம் தான் இந்த கொள்ளு. ஒருவேளை நள்ளிரவு 12:09 இருந்து 12:33 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல கண் விழித்து பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்ப நாம சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்க செய்யலாம். சின்னதா ஒரே ஒரு கிண்ணமோ இல்ல ஒரே ஒரு மண் அகலக்கோ எடுத்து அந்த கிண்ணம் அந்த மண் அகலுக்கு நிரம்புற அளவுக்கு கொள்ளு அதில் பரப்பி வச்சுட்டு அது மேல ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை வச்சிடுங்க. இந்த 24 நிமிஷத்துல அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க கேது பகவானை வணங்கும் போது, கேது பகவான் யாரு? கடன் பிரச்சனைக்கு உரியவர். நமக்கு கடன் பிரச்சனையை கொடுத்து ஆட்டி படைக்கக்கூடியவர் இந்த கேது தான். அந்த கேது பகவானோட தாக்கம் நம்ம மேல விழாம கொஞ்சம் தாங்கி விழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 24 நிமிஷங்கள் கேது பகவானுக்குரிய அந்த கொள்ளை ஒரு கிண்ணத்துல வச்சு அது மேல ₹1 நாணயத்தை வச்சிடணும். அதுக்கப்புறம் கேது பகவான் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கேது பகவானே, எங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரணும். அபிஜித் நட்சத்திர நேரமாக இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல என்னோட கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். எனக்கு எப்படியாவது அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவானை மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க போயிடலாம். ஒருவேளை இந்த 24 நிமிஷம் பூஜை பண்ண போறீங்கன்னா வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்ல எங்களால் நள்ளிரவு கண் விழிக்க முடியாது, நாங்கள் தூங்கி காலைலாம் எந்திரிப்போம், அதுக்கேற்ற மாதிரி உடனே ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு கிண்ணத்தில் இல்லை ஒரு அகவிளக்கில் கொள்ளை வச்சுட்டு அது மேலே சில்லறை நாணயம் வச்சுட்டு நீங்கள் பூஜையில் வச்சு படுக்க போயிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அதை என்ன பண்ணவங்கிற பின்னாடி பார்ப்போம். அந்த 24 நிமிஷங்கள் வரைக்கும் கடந்து போறீங்கல்ல, நள்ளிரவு கடந்து போகிறோம்ல, அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அறையில் இருக்க தான் போகுது. இது நள்ளிரவு கண் விழிக்க முடியாதவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண் விழிக்க முடியும், இல்லை அலாரம் வச்சு எந்திரிச்சிடும்னு நினைக்கிறவங்க அந்த 24 நிமிஷத்தில் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்ன கிண்ணத்தில் கொள்ளையும் நாணயத்தையும் வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அடுத்து தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா காலையில இப்ப ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:09 வச்சுட்டு 12:30 வரைக்கும் பூஜை பண்ணிட்டு படுக்க போயிட்டுறீங்க. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்களே, அப்ப தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி நீங்க செலவு பண்ணாம உங்களுக்கு எங்க வைக்கணும் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை செலவு பண்ணாம ஏதோ ஒரு அடையாளம் மாதிரி கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதை உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க. கண் விழித்து அந்த 24 நிமிஷத்துல கேது பகவான் கிட்ட மனசார வேண்டி இந்த கொள்ளை வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம். அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க கேது பகவான் கிட்ட கேட்கிற விஷயங்கள் நடக்குமா? கேது பகவானால வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி கேதுவோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அது மூலயமா கடன் தொகை அப்படிங்கிறது படிப்படியா குறையுமா. நிறைய பேருக்கு இப்ப குடும்பத்துல ஒரு 5 நபர் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களை யாராவது ஒரு நபருக்கு கேதுவால பிரச்சனை இருக்கும் அப்படின்னா தாராளமா இந்த கொள்ளு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வழிபாடு நடத்தலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும் நீங்க கண் விழித்து பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டு முறை உங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுது, கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க போகுது அப்படின்னா நீங்க தாராளமா செய்யலாம். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.